பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி அவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு கூட ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவன் கிருபைச்சிருக்கிறார். நாம் இந்த ஜெபித்து நம்ம துவங்குவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளும் கூட அப்பா அந்த மியூசிக் தெரியல அநேக காலை காற்றிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு சில காலை காற்றுக்குள்ள இருக்கிறோம். அதை புரிந்து வேண்டிய ஞான கிருபையும் நீங்கள் ஒவ்வொருக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம அந்த மியூசிக் தியரியில் அந்த நோட்டேஷன் பேசிக்ஸ், அதே போல் ஸ்கேல்ஸ், மேஜர் மைனர், அப்புறம் ஒரு சில டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த ஒரு சில விஷயங்கள், அந்த ஸ்லர், டாட்டட் நோட்ஸ், இது போல் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா, நம்ம கார்டு, அப்புறம் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட், அதாவது இப்போ சில ஸ்கேல் பார்க்குறப்போ ஸ்கேல் நோட்ஸ் வரும்போது, இப்போ டி மேஜர், அதில் எத்தனை ஷார்ப் இருக்குது, என்னென்ன ஷார்ப் வரும், இப்படின்ற டவுட் நமக்கு எப்பொழுதுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இந்த ஒரே சர்க்கிளில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற போல இருக்கும். அடுத்து அது மாத்திரம் இல்லாமல், இப்போ ஒரு கார்டுக்கு ஃபேமிலி கார்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ ஃபேமிலி கார்டு எங்கெங்கே வரும், அதாவது நம்ம பேசிக்காக ஸ்கேலை வச்சு தான் நம்ம பார்த்தாகணும். இருந்தாலும் டக்குன்னு நம்ம பார்க்குற மாதிரி இந்த கார்டு ப்ரொக்ரஷனுக்கு ஃபேமிலி கார்டு இது போல் விஷயங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் சொல்லுவாங்க, இல்லை சர்க்கிள் ஆஃப் ஃபோர்த்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சர்க்கிள் நம்ம சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, சி மேஜர் ஸ்கேல் அதை பார்க்கும் பொழுது அதில் ஷார்ப் நோட்ஸும் இருக்காது, ஃப்ளாட் நோட்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா சி தான் டாப்பில் சென்டராக அது முதல்ல அது இருக்கும். ஸோ இதிலிருந்து ரைட் சைடு இப்போ ஒன்றா ஷார்ப் ஆட் ஆகிட்டே போகும். சரியா? இப்போ இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த், ஸோ ஃபிஃப்த்துனா என்னென்னா அஞ்சாவது நோட்டு. ஃபிஃப்த்துனா 5 தானே தமிழ், 5வது நோட்டு. சரியா? ஸோ அதை அடிப்படையை வச்சு தான் அப்படியே வரிசையாக போகும். ஸோ ஃபிஃப்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கேற்றது போலயே ரைட் சைடில் போகும் பொழுது அது ஷார்ப் ஒரு ஷார்ப்பாக ஆட் ஆகிட்டே வரும். ஒரு ஷார்ப், 2 ஷார்ப், 3 ஷார்ப், அது போல் ஸ்கேல் வரிசையாக வரும். இது எல்லாமே இந்த ஃபிஃப்த் பேட்டர்ன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது நோட்ஸ் இருக்கு இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆக்டேவ் நோட்ஸ் வச்சுருக்கிறேன், சிடிஎஃப்ஜிஏபி, சிடிஎஃப்ஜிஏபி. ஓகே, இப்போ சி மேஜர் ஸ்கேல் இங்கே கீழே இருக்குது. இங்கே சி மேஜர் ஸ்கேல் இருக்குது இல்லையா, சிடிஇஎஃப்ஜிஏபி. ஓகே, இப்போ சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இப்போ சி தானே, சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபிஃப்த்து 5வது நோட் எது அப்படின்னா C1, D2, E3, F4, G தான் 5. ஓகே, G தான் 5. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், C1, D2, E3, F4, G 5. ஸோ முதல்ல இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா ஜி வருது. இப்போ ஜி மேஜர் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் இருக்குது, GABCDE F ஷார்ப், ஒரே ஒரு ஷார்ப்பு F ஷார்ப் மட்டும். நம்ம கீ சிக்னேச்சரில் F ஷார்ப் எங்கே வருதோ அங்கே இந்த ஷார்ப் சிம்பிள் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, கீ சிக்னேச்சர் அதில் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இதை ஜி மேஜர் ஸ்கேலில் ஒரே ஒரு ஷார்ப் இருக்கும். அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஆட் ஆகிட்டே வரும். ஒரு ஷார்ப், 2 ஷார்ப், அப்படி ஆட் ஆகிட்டே வரும். சரி, இப்போது சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்து அப்படின்னா 5வது சியிலேருந்து கவுண்ட் பண்ணும் பொழுது ஃபிஃப்த்து 5வது நோட் என்ன இருக்குது, ஜி மேஜர். ஓகே, ஸோ ஃபுல்லாக மேஜர் தான் நம்ம பார்ப்போம், மைனரும் கடைசியில் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ மேஜர் தான். ஸோ சி மேஜர், அடுத்து ஜி மேஜர். ஜி மேஜரில் ஒரே ஒரு ஷார்ப். ஓகே, எஃப் ஷார்ப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஜியிலேருந்து என்னணும். ஓகே, இப்போ ஜியிலேருந்து நம்ம ஃபிஃப்த்து கவுண்ட் பண்ணணும். ஜியிலேருந்து ஃபிஃப்த்து கவுண்ட் பண்ணும் பொழுது
இப்போ ஜி இங்கே இருக்கா, ஜி ஏ பி சி டி வரும் இல்லையா. ஸோ ஜியிலேருந்து ஓகே, இப்போ ஜியிலேருந்து கவுண்ட் பண்ணும்பொழுது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டி, இ இல்லை டி. ஏன்னா ஜி 1, ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஓகே, ஸோ அப்போது டி தான் 5. ஸோ அப்போ ஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டி வரும், டி மேஜர் ஸ்கேல். டி மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 2 ஷார்ப் இருக்கும், எஃப் ஷார்ப், சி ஷார்ப். எஃப் ஷார்ப் அண்டு சி ஷார்ப். ஸோ 2 ஷார்ப்பு. ஸோ சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்து நம்ம ஒரு ஃபிஃப்த் நோட்டாக கவுண்ட் பண்ணி எழுதிக்கிட்டே வரோம். சியிலேருந்து 5 கவுண்ட் பண்ணும் பொழுது ஜியில் வந்தது. அப்போ ஜி மேஜர் அடுத்து போட்டுவிட்டோம். அடுத்து ஜியிலேருந்து ஃபிஃப்த்து பார்க்குறப்ப டி, அப்போ டி மேஜர். ஸோ ஜி மேஜருக்கு 1 ஷார்ப், டி மேஜருக்கு 2 ஷார்ப். ஓகே, ஸோ அடுத்து அதே போல் டியிலேருந்து இப்போ கவுண்ட் பண்ணும் பொழுது ஃபிஃப்த் நோட் என்ன வரும் அப்படின்னா ஏ வரும். ஸோ D1, E2, F3, G4, A5. இங்கே எதில் முடிக்கிறோமோ அதில் ஆரம்பிக்கணும். இங்கே ஜியில் முடித்தோம், ஸோ ஜியிலேருந்து 1 கவுண்ட் பண்ணோம். அடுத்து டி, ஸோ டியிலேருந்து 1 கவுண்ட் பண்ணோம். சரியா, அப்போ டியிலேருந்து கவுண்ட் பண்ணும் பொழுது D1, E2, F3, G4, A5. அப்போ ஏ மேஜர். இப்போ ஏ மேஜர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப். இந்த கீழே கீ சிக்னேச்சர் இருக்குல்ல, இதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஜி மேஜருக்கு எஃப் ஷார்ப் மட்டும் இருந்துச்சு. அது எஃப் ஷார்ப்பு, சி ஷார்ப்பும் டி மேஜருக்கு வந்தது. அடுத்து எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப் ஏ மேஜருக்கு வருது. அப்படியே ஒரு ஷார்ப்பாக அடையிட்டே போகும். இந்த ஷார்ப் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, ஓகே. ஸோ அப்போது டியிலேருந்து ஃபிஃப்த்து D1, E2, F3, G4, A5. அப்போ ஏ மேஜர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்போ ஏலேருந்து கவுண்ட் பண்ணணும். ஏலேருந்து கவுண்ட் பண்ணும் பொழுது A1, B2, C3, A1, B2, C3, D4, E5. அப்போ இ தான் ஃபிஃப்த் நோட்டு, ஃபிஃப்த்து. அப்போ இ மேஜர். கரெக்டாக இ மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ மேஜரில் 3 ஷார்ப் வந்துச்சா, இதில் 4 ஷார்ப் வரும். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப். ஸோ இந்த ஷார்ப் அங்கங்கே இருக்குது. இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப் ஆட் பண்ணியிருந்தோம், அதோட டி ஷார்ப் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்போ இ மேஜரில் 4 ஷார்ப். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இப்போ இலேருந்து ஃபிஃப்த்து பார்க்கணும். இலேருந்து ஃபிஃப்த்து பார்க்குறப்ப E1, F2, G3, A4, B5. ஸோ பி தான் 5, பி மேஜர். அதே போல் பி மேஜரில் 5 ஷார்ப் வரும். எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப், டி ஷார்ப், ஏ ஷார்ப். இந்த ஆர்டரில் பார்க்குறப்போ சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஓகே, பி மேஜரில் 5 ஷார்ப்பு. அடுத்து இப்போ பியிலேருந்து கவுண்ட் பண்ணணும். பியிலேருந்து கவுண்ட் பண்ணும் பொழுது B1, C2, D3, E4, F5, எஃப். ஸோ ஆனால் நம்ம இங்கே எஃப் ஷார்ப்பு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஷார்ப்பு தான் பார்க்குறோம் இல்லையா. எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு தான் இருக்கும். சரியா, அப்போ இங்கே ஷார்ப்பு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்கேல் பார்க்கும் பொழுது இங்கே பிசி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப் வரும் அந்த ஸ்கேலில். ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுட்டோம்னா எஃப் ஷார்ப் தான் நமக்கு அங்கே வரும். ஓகே, ஸோ எஃப் ஷார்ப்பில் 6 ஷார்ப் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப். ஸோ அப்போ எத்தனை 6 ஷார்ப். சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தில் நம்ம ரைட் சைடில் ஒன்றா பார்க்குறப்ப எல்லாமே ஷார்ப்பு ஒரு ஷார்ப்பாக ஆட் ஆகிக்கிட்டே வரும். சரியா, அப்போ சியிலேருந்து பார்த்தீங்கன்னா
ஃபிஃப்த்தை கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அழகாக நமக்கு ஷார்ப்பு 1 2 3 அழகாக ப்ளஸ் ஆகிட்டே வரும். சிலேருந்து ஃபிஃப்த்து ஜி மேஜரில் ஒரே ஒரு ஷார்ப்பு, ஜிலேருந்து ஃபிஃப்த்து டி மேஜரில் 2 ஷார்ப்பு, டியிலேருந்து ஃபிஃப்த்து ஏ மேஜரில் 3 ஷார்ப்பு, ஏலேருந்து ஃபிஃப்த்து இ மேஜரில் 4 ஷார்ப், இலேருந்து ஃபிஃப்த்து பி மேஜரில் 5 ஷார்ப், பியிலேருந்து ஃபிஃப்த்து எஃப் ஷார்ப்பில் 6 ஷார்ப். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தில் ஷார்ப்புக்கு நம்ம வந்து இப்படி தான் போடுவோம். சரியா? ஸோ நீங்கள் அப்புறமேட்டு எடுத்து போட்டு பாருங்கள் இது வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு சும்மா கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொரு பாதி வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட் வந்து கணக்கு பண்ணணும். ஸோ ரைட் சைடில் எப்படி நம்ம ஷார்ப்பு கேல்குலேட் பண்ணிட்டே போகிறோமோ அதே போல் லெஃப்ட் சைடில் ஃப்ளாட் கணக்கு பண்ணோம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், இப்போ சிலேருந்து நம்ம ரைட் சைடில் கவுண்ட் பண்ணப்போ ஃபிஃப்த்து கவுண்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த சைட் நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது ஃபோர்த்து கவுண்ட் பண்ணும். அதாவது ஃபிஃப்த்து தான், பட் அதை தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இடத்துலேயே சொல்லணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட்டில் வரும்பொழுது சிலேருந்து எஃப், அதாவது 4 CDEF. அப்போது சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு ஃபோர்த்து சொல்கிறோமே அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஃபிஃப்த்து எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ இங்கே ரிட்டர்னில் வரோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் போகாமல் லெஃப்ட்டில் வரும், அதான் ரிட்டர்ன் வரும். அதே போல் சியிலேருந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா C1 B2 A3 G4 F5. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்னில் கவுண்ட் பண்ணால் கரெக்டாக ஃபிஃப்த்து நமக்கு வரும். ஸோ ஆனால் செல்லில் நம்ம கவுண்ட் பண்ணும்பொழுது இப்படியே நம்ம கவுண்ட் பண்ணுறதுனால நம்ம எப்படி இருக்கும்னா நமக்கு ரைட் சைடில் ஃபிஃப்த்து, நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஃபோர்த் அப்படி இருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி ரைட் சைடில் நம்ம இந்த நோட்டை ரைட் சைடில் கவுண்ட் பண்ணும் பொழுது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்புக்கெல்லாம் ஃபிஃப்த்து, இங்கே லெஃப்ட் சைடு வர ஃப்ளாட்டுக்கெல்லாம் ஃபோர்த்து, அப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கணும். நம்ம இங்கே ஃபிஃப்த்தே எனக்கு வேணும் 4லாம் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டில் போகிறப்ப ரைட்டில் கவுண்ட் பண்ணிக்கணும். ஃப்ளாட்டுக்கு லெஃப்ட்டில் வரும்பொழுது சிலேருந்து லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணணும் ஆப்போசிட் சைடில். சரி, இப்போ நம்ம இப்படியே 4 4 தான் போட்டிருக்கேன், நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சிலேருந்து C1 D2 E3 F தான் 4 4th. அப்போ சிலேருந்து எஃப்க்கு பார்த்தீங்கன்னா எஃப் மேஜரில் எத்தனை ஃப்ளாட் இருக்குன்னா ஒரே ஒரு ஃப்ளாட் இருக்கும், FGA B ஃப்ளாட் CDE. அப்போ B ஃப்ளாட் மட்டும்தான் எஃப் மேஜரில் இருக்கும், ஒரே ஒரு ஃப்ளாட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எஃப்லேருந்து கவுண்ட் பண்ணணும். எஃப்லேருந்து 4 கவுண்ட் பண்ணணும். எஃப்லேருந்து 4 கவுண்ட் பண்ணால் FGA B ஃப்ளாட். ஓகே, இங்கே பி வருது, ஆனால் நமக்கு B ஃப்ளாட் போகிறோம் ஏன்னா நமக்கு ஸ்கேல் இருக்கு இல்லையா? இப்போ எஃப் மேஜர் ஸ்கேல் பார்க்குறப்ப FGA B ஃப்ளாட்டு தான் வரும். சரியா? பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் மேஜரில் பார்த்தீங்கன்னா FGA B வராது, B ஃப்ளாட். ஸோ இப்போ B வந்தால் B ஃப்ளாட், அந்த ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? அப்போ எஃப்லேருந்து கவுண்ட் பண்ணுறோம்னா எஃப் மேஜர் ஸ்கேலை ஞாபகம் வச்சுக்கோம். சிலேருந்து கவுண்ட் பண்ணால் C மேஜர் ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எஃப் மேஜர் ஸ்கேல் ஞாபகம் வச்சுட்டோம்னா FGA அங்கே B வராது, B ஃப்ளாட்டு தான் வரும். அப்போ அதே போல் இங்கே B ஃப்ளாட் மேஜரில் 2 ஃப்ளாட் வரும், B ஃப்ளாட் E ஃப்ளாட். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ என்ன பண்ணணும், B ஃப்ளாட்லேருந்து 5 கவுண்ட் பண்ணிக்கணும். B ஃப்ளாட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது 5ன்னு சொல்லிட்டேன், 4 கவுண்ட் பண்ணிக்கணும். B ஃப்ளாட்டில் கவுண்ட் பண்ணும் பொழுது B C2 D3 E4. ஆனால் B ஃப்ளாட் ஸ்கேலில் பார்க்குறப்போ அங்கே E வராது, E ஃப்ளாட் தான் வரும். நம்ம ஸ்கேல் எதிர்ப்போம் இல்லையா, மேஜர் ஸ்கேல், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலேருந்து 4 கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கேலில். ஸோ அப்போ E ஃப்ளாட்டு, அப்போ எஃப்பில் ஒரு ஃப்ளாட் வந்துச்சு, B ஃப்ளாட்டில் 2 ஃப்ளாட் வந்தது, E ஃப்ளாட்டில் 3 ஃப்ளாட் நோட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா E ஃப்ளாட், A ஃப்ளாட், B ஃப்ளாட். ஸோ E ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் E ஃப்ளாட் F G, A ஃப்ளாட் B ஃப்ளாட் C D. அப்போ 3 ஃப்ளாட். ஸோ கீழே சிக்னேச்சரில் B ஃப்ளாட் A ஃப்ளாட் E ஃப்ளாட். இந்த ஃப்ளாட் வந்து ஷார்ப்புக்கு பார்த்தது போலயே இங்கேருந்து ஒன்று ஐடியா எஃப்க்கு B ஃப்ளாட் அதை முதல்ல போட்டுக்கணும். அடுத்தது B ஃப்ளாட்டுக்கு B ஃப்ளாட் E ஃப்ளாட் அதை போட்டுடுறோம். அடுத்து E ஃப்ளாட்டுக்கு B ஃப்ளாட் E ஃப்ளாட் A ஃப்ளாட், அப்படி ஒன்று ஒன்றா ஒரு ஃப்ளாட்டாக ஆட் ஆகிட்டே வரும்.
சரி, ஸோ அப்போ சிலேருந்து 4 வந்து எஃப் வந்தது, எஃப்லேருந்து 4 பி ஃப்ளாட், பி ஃப்ளாட்லேருந்து 4 இ ஃப்ளாட். இப்போ இ ஃப்ளாட்லேருந்து 4 கவுண்ட் பண்ணணும். இ எஃப் ஜி ஏ, E1 F2 G3 A4. அந்த மேஜர் ஸ்கேல் பார்க்கும் பொழுது நமக்கு ஏ வராது, ஏ ஃப்ளாட் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஏ ஃப்ளாட்டுக்கு 4 ஃப்ளாட் வரும். ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி. ஓகே, அப்போ இந்த 4 ஃப்ளாட், ஏ ஃப்ளாட் மேஜரில் 4 ஃப்ளாட். அடுத்து நம்ம ஏ ஃப்ளாட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஏலேருந்து A1 B2 C3 D4. ஸோ ஏ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் உங்கள் நோட்டில் எடுத்து செக் பண்ணிங்கன்னா அதில் டி வர்றது டி ஃப்ளாட் தான் வரும். இன்னும் டவுட்டாக தான் நம்ம ஏ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் போனோம்னா ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட்டு தான் 4, டி கிடையாது. அது அந்த ஸ்கேலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இது வந்து என்ன நடுநடுவில் ஃப்ளாட்லாம் குழம்புன்றதுக்காக வெறும் நோட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். நம்ம ஸ்கேலோட சேர்த்து பார்க்குறப்போ நமக்கு இந்த ஃப்ளாட் எங்கே வருது கரெக்டாக நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்போ டி ஃப்ளாட், டி ஃப்ளாட்டில் பார்க்கும் பொழுது 5 ஃப்ளாட், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஸோ அப்போ 5 ஃப்ளாட். ஸோ 5 ஃப்ளாட் கீழே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு டி ஃப்ளாட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். டியிலேருந்து ஸோ D1 E2 F3 G4 ஜி ஃப்ளாட். டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலில் ஜி வராது, ஜி ஃப்ளாட் தான். செக் பண்ணால் பேக் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட். ஓகே, அப்போ ஜினா ஜி ஃப்ளாட். இப்போ ஜி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் பார்க்கும்போது 6 ஃப்ளாட் வரும். ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி ஃப்ளாட், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப். ஸோ 6 ஃப்ளாட்டு இங்கே வரிசையாக இருக்கும். இது வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஷார்ப்புக்கு ஆர்டர் ஆஃப் ஷார்ப்ஸ். ஸோ அதோட ஆர்டர் எந்தெந்த ஷார்ப் வரிசையில் வருது, எந்தெந்த ஃப்ளாட் வருது. ஸோ பி ஃப்ளாட் வருது, அடுத்து இ ஃப்ளாட் ஆட் ஆகுது, அப்புறம் ஏ ஃப்ளாட் ஆட் ஆகுது, டி ஃப்ளாட் ஆட் ஆகுது, ஜி ஃப்ளாட், சி ஃப்ளாட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதாவது ஷார்ப்பு இந்த பக்கம் ஃப்ளாட்டு. ஸோ இதுதான் சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் ஜஸ்ட் 5 5 5 நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போகிறப்போ வரும். இங்கே லெஃப்ட்டில் வரும்போது நம்ம லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஃபிஃப்த்துன்னு வரும். நம்ம இதில் கவுண்ட் பண்ணுற மாதிரியே ரைட் சைடில் கவுண்ட் பண்ணோம்னா 4 4 நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் வந்துடும். நம்ம ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்கேல் ஞாபகம் வச்சா தான் கரெக்டாக ஃப்ளாட்டெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம போடுவோம். சரியா? ஸோ அப்போ ஸ்கேல் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஒன்ஸ் இந்த சர்க்கிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக நமக்கு ஷார்ப் ஃப்ளாட் வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போது டி மேஜர், அதாவது இப்போ ஜி மேஜர் இங்கே இருக்குது இல்லையா, ஜி மேஜர் இருக்குது. இப்போ இந்த ஜி மேஜருக்கு என்ன ஷார்ப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜி மேஜருக்கு என்ன ஷார்ப் வரும்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஜி மேஜருக்கு முன்னாடி என்ன இருக்குது, சி இருக்குது. அதை விட்டுட்டு போனால் எஃப், ஒரு ஹோல் ஸ்டெப் மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஜி, அதுக்கு முன்னாடி சி, சி விட்டுட்டு போனால் எஃப், இந்த எஃப். அப்போ எஃப் ஷார்ப்பு தான் ஜி மேஜரில் ஒரே ஒரு ஷார்ப்பாக வரும். ஓகே, அப்போ டி மேஜருக்கு அடுத்து டி இருக்குது. டி மேஜருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ஜியை விட்டுட்டு சியும் எஃப்பும். ஸோ இப்போ டி மேஜர் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பும் எஃப் ஷார்ப்பும் வரும், 2 ஷார்ப்பு. அதே போல் இப்போ ஏ மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த டியை விட்டுட்டு ஜி, சி, எஃப், சி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், அந்த 3 ஷார்ப்பும் ஏ மேஜருக்கு வரும். அடுத்து இ மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஏவை விட்டுட்டோம் அப்படின்னா எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப், டி ஷார்ப். ஸோ 4 ஷார்ப்பு இ மேஜருக்கு வரும். பி மேஜருக்கு இந்த ஈயை விட்டுறணும். அப்போ ஏ ஷார்ப், டி ஷார்ப், ஜி, சி, எஃப் 5 ஷார்ப்புன்னா 5 ஷார்ப் வரும். அதே போல் ஜி ஃப்ளாட்டுக்கு பியை விட்டுறணும். இலேருந்து வரிசையாக எஃப் வரைக்கும் அந்த 6 ஷார்ப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஃப்ளாட் மேஜர்ஸ், சாரி ஜி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்ன்ற எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேல். ஓகே, எஃப் ஷார்ப் மேஜர். ஸோ எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். ஸோ இப்படி வரும்பொழுது எஃப் ஷார்ப் கணக்கு பண்ணிக்கணும், பியிலேருந்து எஃப் ஷார்ப். அதே போல் இங்கே நோட்ஸ் பார்த்தாலும் பி மேஜர் ஸ்கேலில் பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ,
எஃப் ஷார்ப் தான் ஃபிஃப்த் நோட்டாக இருக்கும் பி மேஜர் ஸ்கேல். அப்போ எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேல். அப்போ எஃப் ஷார்ப் மேஜர் ஸ்கேலுக்கு இதை பியை விட்டுட்டு ஈலேருந்து இந்த எஃப் வரைக்கும் 6 ஷார்ப் பார்த்திங்கன்னா அதில் வரும். ஸோ இந்த சர்க்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கேலுக்கு வந்து இப்போ இ மேஜர்னால் அதுக்கு என்னென்ன ஷார்ப் வரும் அப்படிங்கிறத எத்தனை ஷார்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக இந்த சர்க்கிளை வச்சே. ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் ஷார்ப்பு 1 ஷார்ப் 2 ஷார்ப் 3 ஷார்ப் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிக்கு அடுத்து ஜி இருக்கா, ஜிக்கு ஒரே ஒரு ஷார்ப் வரும், டிக்கு 2 ஷார்ப் வரும். இந்த போல் ஷார்ப்பையும் நம்ம ஃப்ளாட்டையும் அழகாக நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த ஷார்ப் வருங்கிறதையும் நம்ம ஒரு ஹோல் ஸ்டெப் மாதிரி முன்னாடி கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வரிசையை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். சரியா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபேமிலி கார்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ சி மேஜருக்கு ஃபேமிலி கார்டு என்னென்னா 4, 5 பார்ப்போம். அப்போ என்னென்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். பார்த்திங்கன்னா சி மேஜருக்கு லெஃப்ட்டில் எஃப் இருக்குது, சி மேஜருக்கு ரைட்டில் ஜி இருக்குது. அப்போ சி மேஜருடைய ஃபேமிலி கார்டு என்னென்னா எஃப் மேஜர், ஜி மேஜர். பக்கத்தில் இருக்கிற ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் பக்கத்தில் நெக்ஸ்ட் இருக்கிறது தான் அதோடைய ஃபேமிலி கார்ட்ஸ். அதே போல் இப்போ ஜி மேஜருக்கு பார்த்திங்கன்னா அதோட ஃபேமிலி கார்டு என்ன அப்படின்னா, லெஃப்ட்டில் சி இருக்குது, ரைட்டில் டி இருக்குது. அப்போது ஜி மேஜர், சி மேஜர், டி மேஜர் அது வந்துருச்சா? அதே போல் டி மேஜருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேமிலி கார்டு என்னென்னா ஜி மேஜரும் ஏ மேஜரும். ஏ மேஜருக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டி மேஜர், இ மேஜர். அதே போல் இ மேஜருக்கு ஏ மேஜர், பி மேஜர். அதே போல் பி மேஜருக்கு இ மேஜர், எஃப் ஷார்ப் வந்துடும் இல்லையா? ஸோ இ மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர். இதே போல் இப்போ எஃப் மேஜர் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட்டு சி, பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். அப்போது நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஃபேமிலி கார்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு ஸ்கேலில் எத்தனை ஷார்ப் இருக்குது, 1 or 2 or 3 அதை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அது எந்தெந்த ஷார்ப்லாம் வரும் அதையும் கண்டுபிடிக்கலாம். மூணாவது, ஃபேமிலி கார்டு இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது ஒரே சர்க்கிளை வச்சு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணோம்னா ரிலேட்டிவ் மைனரையும் அது பக்கத்துலேயே ஆட் பண்ணோம். ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி தான் இப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க, ரிலேட்டிவ் மைனர். இதில் நம்ம சில இடத்துல நமக்கு நோட்ஸ் மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஃப்ளாட்னா எஃப் ஷார்ப், டி ஃப்ளாட் ஆர் சி ஷார்ப், ஏ ஃப்ளாட் ஆர் ஜி ஷார்ப். ஸோ அந்த மாதிரி நம்ம அது பக்கத்தில் கூட போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதோடைய ரிலேட்டிவ் மைனர் உள்ளுக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வரும். சியோடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். அதே போல் ஏ மைனருக்கு என்னென்ன ஃபேமிலி கார்டு மைனருக்குன்னா டி மைனரும், இ மைனரும். ஸோ அழகாக நமக்கு இதோட மைனர், மேஜர் எல்லாமே நமக்கு இதில் ஒரு கார்டு வந்து தெளிவாக இருக்கிறதுக்கு வந்துடும். சரியா? ஓகே. ஸோ நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த், சர்க்கிள் ஆஃப் ஃபோர்த்ஸ். நம்ம வந்து இந்த ஃப்ளாட்டு கவுண்ட் பண்ணுறப்ப 4 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்து, சர்க்கிள் ஆஃப் ஃபோர்த் ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை நான் சொன்னது போல் எனக்கு 4 வேண்டாம், ஃபுல்லாகவே 5 நான் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 4ங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம், 5னே வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ சில பேர் வந்து இந்த ரிவர்ஸ் வர்றது குழம்புறனால அவங்க 5th 4th கொஞ்சம் ஈஸியாக சில பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மியூசிக் பேட்டர்ன் எல்லாமே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எது சிம்பிளாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிறது தான். சரியா? ஸோ அதனால் இது வந்து சர்க்கிள் வந்து இன்னும் நிறைய இதுக்கு இது சர்க்கிள் யூஸ் ஆகுது. பட் மெயினாக நான் சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ பட் இந்த நமக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும் பொழுது இல்லை கார்டு ப்ரோக்ரஷன் பண்ணும் பொழுது இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆன்லைனில் நிறைய இமேஜஸ் இருக்கும், சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கூட நீங்கள் ஃபோனில் எப்போதும் வச்சுக்கிட்டிங்கன்னா சடனாக எப்போ தான் நமக்கு வாசிக்கும் பொழுது கார்டு ப்ரோக்ரஷன் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அழகாக இதை பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மேஜருக்கு என்னென்ன ஃபேமிலி கார்டு பார்த்தோம், எஃப் மேஜர், ஜி மேஜர். அதுக்கு என்னென்ன மைனர் ரிலேட்டிவ் வரும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஏ மைனர், டி மைனர், இ மைனர். அப்போது 6 கார்டு வந்துருச்சு இல்லையா, 6 கார்டு வந்துருச்சு. 3 ஃபேமிலி கார்டு 3, ரிலேட்டிவ் மைனர் 3. ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு டக்குன்னு வேணும்னா கொஞ்சம் யோசித்து அப்போலாம் டைம் இல்லைன்னா இது போல் சர்க்கிள் வச்சுக்கிட்டோம்னா
நமக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த சி மேஜர், எஃப் மேஜர் ஓரளவுக்கு மேஜர் நம்ம கொஞ்சம் தரவாக இருப்போம். பட் அதர் ஸ்கேல்ஸில் ஃப்ளாட்டு, ஷார்ப்பு இது போல் போகும்பொழுது நம்ம ரொம்ப அந்த நோட்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு எந்த விதத்துலேயுமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேறு உங்களுக்கு? ஓகே, ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த நோட்ஸை வச்சு சும்மா கவுண்ட் பண்ணி ஓனாக எழுதி பாருங்கள். நோட்டில் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அப்புறம் இமேஜ் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த். ஸோ நிறையாவே நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் DAW சொல்லும் இல்லையா, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் எடிட்டிங், அதில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த் இருக்கும். ஒரு கார்டு ப்ரோக்ரஷனுக்கு ரொம்ப ஒரு ஈஸி டூல்னு சொல்லலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எழுதி பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஃபைல் HTML ஃபைல் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களுமே அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது லேர்ன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எல்லா தகப்பனே அது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படின்ற கூட ஒரு சில முக்கியமான கார்டு பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. நாங்கள் அதை எழுதி நாங்கள் படித்து நாங்கள் அதில் தேர்ந்தவர்களாக இருக்க தகப்பனை கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை பாடிய மகிழ எங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட காரியங்களை அப்போ அநேகருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க அப்போ எங்களுக்கு அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் வெளிப்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். ஸோ அசைன்மெண்ட் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஸோ ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் மேன் எழுதி பாருங்கள். அந்த சர்க்கிள் ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.